Hi friends, welcome back. இந்த வீடியோவில் திருநின்றவூரில் ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு CMDA ரெரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுசஸ் இருக்க நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸுமே நம்ம கூட மிஸ்டர் எட்வின் சார் இருக்காரு. இவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டோட MD. இவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ஏஆர் என்டர்பிரைசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம ஏஆர் என்டர்பிரைசஸ் வந்து லாஸ்ட் இயர் ஒரு 9 இயர்ஸ் கம்பெனி. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒர்க்கிங் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு 8-9 வருஷமாக வந்து நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம ஓப்பன் பண்ணலேருந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ஸோ திருவனந்தபுரத்தில் கிரீன் சிட்டின்னு ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் ஸ்ரீனிவாசா கார்டன் ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மன்னிவாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைலாசோனின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். இப்போ செம்பரம்பாக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சு. 2 ப்ளாட் தான் இருக்குது. இப்போ வந்து துவாரகா என்க்ளேவ் திருவனந்தபுரம் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். சைட் பற்றி சொல்லுங்கள் சார். எத்தனை ஏக்கரில் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன சைஸில் பிளாட்ஸ் இருக்குது சார்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ஏக்கர் 19% ப்ராஜெக்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து 2.5 ஏக்கர் மட்டும் தான் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். 2 ஏக்கர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆமா, அதுலயும் அந்த 2.5 ஏக்கர்லயுமே ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சொல்லிட்டு 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஓகே. ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா மொத்தத்துல 24 பிளாட், ஃபேஸ் 2ல பாத்தீங்கன்னா 59 பிளாட், ஆல்மோஸ்ட் 83 பிளாட். இதுல மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 1300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஓகே சார். ஃபேசிங்னா சார்? ஃபேசிங் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம புது லேஅவுட் தான். ஆல்மோஸ்ட் இப்போ தான் ரோடே ஒரு 3 நாள் தான் ஆகுது போட்டு. ஸோ இன்னைக்கு ரேஞ்சுக்கு எல்லா ஃபேசிங்லேயும் அவைலபிள் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரிங்களா? பிளாட்ஸ் இருக்கா சார்? தாராளமாக இருக்கு. இன்னைக்கு ரேஞ்சுக்கு கார்னர் பிளாட்லாம் இருக்கு. இன்னும் போக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ப்ரீ லான்ச்சிங்ல ஆல்மோஸ்ட் ஒரு 40-50% கிட்ட சோல்ட் அவுட்டே பண்ணியாச்சு. ஏன்னா லொகேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க தெரியும், நீங்க வரும்போது ஆமா, நீங்க இப்போ வந்து நம்ம சைட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக லொகேஷன் சொல்லணும்னா திருவனந்தபுரம் ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக லெஃப்ட் சைடு, அதாவது சென்னையிலேருந்து வரும்போது திருவனந்தபுரம் ஸ்டேஷன் லெஃப்ட் சைடு இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் நம்ம சைட் வந்துடலாம். ஸோ அந்த 1.5 கிலோமீட்டர் வர்ற வரைக்குமே ஃபுல்லாக வீடு தான் இருக்கும். பொதுவாக ஒரு சைட் என்னன்னா ஒரு 5 வருஷம் டெவலப் ஆகும், 2-3 வருஷத்தில் டெவலப் ஆகும், இல்லை 5 வருஷத்தில் டெவலப் ஆகும்னு சொல்லுவாங்க. நம்ம சைட் அப்படி கிடையாது. ஃபுல்லாக டெவலப்டு ஏரியாவில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே சார். இந்த ப்ராஜெக்டோட அம்யூனிட்டிஸ்னா என்னென்ன சார் சொல்லலாம்? ஸோ நம்ம சைட்டுக்கு வந்து என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தார் ரோடு போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடும் பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்கோம். ஸோ கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் EBயும் நம்ம உள்ள கொண்டு வந்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் மழை தண்ணி நிற்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ அதையும் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரீஸ் வச்சு கொடுத்துறோம். ஒவ்வொரு பிளாட் கம்யூனிட்டி ட்ரீஸ் வச்சு கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு வால் மாதிரி கட்டியிருப்போம். ஸோ எதனால் அப்படின்னா உங்களுக்கு இந்த நாளைக்கு வீடு கட்டும் போது கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டிலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கும், டாரஸ்லாம். ஸோ கொஞ்சம் ரோடு டேமேஜ் ஆக கூட கொஞ்சம் கிரிப்பாக இருக்குன்றதுக்காக வாலும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தாலே தெரியுது உடனே வீடு கட்டி குடியேறலாம் அந்த மாதிரி தான் அது. ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை வீடு கட்டி உடனே குடியேற மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்க வீடு கட்டி உடனே குடியேறாங்கன்னா அவங்களோட சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷனுக்கு ஸ்கூல் காலேஜஸ்லாம் நியர்பைல இருக்கா சார்? தாராளமாக நியர்பைல இருக்கு. இவ்வளோ வீடுங்க டெவலப்டு ஏரியான்னு வேற சொன்னேன். ஸோ அதனால இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 600 மீட்டர் நடந்து போனீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு 900 மீட்டர் போனீங்கன்னா கிரேஸ் பார்க் கான்வென்ட் CBSE ஸ்கூல் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அதை விட்டீங்கன்னா நம்ம நீங்கள் திருவனந்தபுரம் வரும்போது ஜங்ஷன்லேருந்து அந்த ஃப்ளைஓவர் ஏறி இருப்பீங்க. அந்த ஏறுற இடத்துல ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர பாரதி ஸ்கூல் இருக்கு. அது இந்த வருஷம் தான் ஓப்பனே. ஓகே ஓகே. சரிங்களா? இந்த வருஷம் தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இந்த ஸ்கூல் இருக்கு. ஓகே சார். இப்போ மெடிக்கல் எமர்ஜென்சினா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படி சார்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரத்தில் இல்லாததே கிடையாது. திருவனந்தபுரம் வந்து பெரிய ஜங்ஷன். சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் மட்டும் 7 ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஓகே ஓகே. சுகம், அப்புறம் தேவா 24 ஹவர்ஸ் கிளினிக், AG ஹாஸ்பிட்டல், பார்வதி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டே போகலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஓகே சார். எனக்கு தெரியும் கனெக்டிவிட்டி பற்றிலாம். நீங்க சொல்லிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி பற்றி சொல்லுங்க சார். இப்போ கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட் வந்து ஜஸ்ட் நம்ம CTS சென்னை திருவள்ளூர் ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு திருவள்ளூர் வரைக்கும் நம்ம ரீச் ஆயிடலாம். அதுக்கு ட்ரெயினும் இருக்கு. ஸோ அது எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா அவுட்டர் ரிங் ரோடு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம சைட்லேருந்து 3.5 கிலோமீட்டர் நம்ம அவுட்டர் ரிங் ரோடு நெம்லிச்சேரி ரவுண்டாலாம் போய் ஏறிடலாம். அதில் நீங்கள் ஏறி நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மீஞ்சூர் போய் இறங்கிடலாம், ரைட் எடுத்தீங்கன்னா குத்தம்பாக்கம், பூந்தமல்லி, ஸ்ட்ரெயிட்டாக போய் வண்டலூர் இறங்கினா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ அந்த அளவுக்கு பக்கா ரீச் இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னொரு அப்ரிசியேஷன் ஒன்று இருக்குது. உங்களுக்கு பட்டாபுரம் டைட்டில் பார்க் நீங்கள் இங்கிருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அப்போ வீடியோ எடுத்து காமிச்சிருக்கோம். நம்ம சைட்லேருந்து டைட்டில் பார்க் தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டைமுக்குள்ள தான். 5.5 கிலோமீட்டர் ஒன்று கரெக்டாக அங்கேருந்து. நம்ம சைட்லேருந்து பார்த்தாலே தெரியும். இன்னொரு விஷயம் ஒன்று கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வராங்க, மெட்ரோ ஸ்டேஷன். கோயம்பேடு டு பட்டாபுரம் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம சைட்டில் இடம் வாங்கினாங்கன்னா
உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பைல வந்துடும். ஸோ அதனால ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிடுறேன், என்னன்னா திருநெல்வேலினா அந்த கோயில் பக்கமாக இங்கே லெஃப்ட் சைடுனாலே ஸ்டேஷன் லெஃப்ட் சைடுனாலே கோயில் பக்தோஸ்ல பெருமாள் கோயில் சிவன் கோயில்னு சொல்லுவாங்க. அது வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயில் பெருமாள் கோயில். ஸோ அது பக்கத்துலயான்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் போகவே வேண்டாம், அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே இருக்கு. சரிங்களா, ஏன்னா எல்லாரோட மைண்ட்லயும் அதுதான் தோணும். அதுக்கெல்லாம் கிடையாது, அதுக்கு முன்னாடியே இருக்கு. ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட்டோட டாக்குமெண்டேஷன் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம 5 ஏக்கர்ன்றதுனால நம்ம ஆல்ரெடி ஒரு 4 அட்வொகேட் செக் பண்ணி தான் நம்ம வாங்கியிருக்கோம். டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 75 வருஷத்துக்கு டைட்டில் கிளியர் டாக்குமெண்ட் இருக்குது. ஓகே. ஏன்னா இது சிஎம்டி ரெரா அப்ரூவ்டு. இன்றைக்கி வந்து சிஎம்டியில் பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி அப்ரூவலே கொடுப்பாங்க, இல்லை கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம லோனும் டாக்குமெண்ட் கிளியர் இருந்தால் தான் பேங்க்லேயும் லோன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம 15 பேங்க் டைப் வச்சுருக்கோம். ஸோ அதனால் பேங்க்லேயும் லோன் கொடுக்கணும்னா கிளியராக இருந்தால் தான் நம்ம லோனும் கொடுப்பாங்க. ஓகே சார், எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க்கில் லோன் வாங்கலாம் சார்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 விதமான 4 விதமான கஸ்டமர் வராங்க. என்னன்னா ஒருத்தவங்க கேஷ் வச்சு டேரெக்டாக கேஷ் கொடுத்து பண்ணிட்டு போயிடுறாங்க, அது பிரச்சனை இல்லை. நிறைய பேர் என்கிட்ட ஒரு 25% என் கையில் இருக்குங்க, எனக்கு ஒரு 75% லோன் வேணும்னா அதுக்கும் நம்ம பேங்க் இருக்குது. ஓகே சரிங்களா, இல்லை என்கிட்ட ஒரு 10% இருக்குது ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க, என்கிட்ட வந்து ஒரு 90% லோன் வேணும்னா அதுவும் நம்மகிட்ட பேங்க் இருக்குது, 90% லோன் பண்ணி கொடுங்க. இல்லை என்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் காசு மட்டும் தான் இருக்குது, என் கையில் காசு இல்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் இருக்குது, எனக்கு 100% லோன் வேணும்னா 100% நம்ம சைடில் லோன் பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமரோட ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் போகிறோம், எலிஜிபிள் இருக்கணும். ஓகே இருந்தாலும் அவங்களுக்கு 100% நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ எல்லாமே பார்த்துட்டோம். சரி, இந்த ப்ராஜெக்ட்டில் பிளாட்ஸோட per square feet ரேட் என்ன சார்? 3100 ரூபா. ஓ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் லான்ச் பண்ணல, லான்ச்சிங் அப்புறம் 3200 மாறப்போகுது. 3100 அட் ப்ரெசென்ட் நம்ம சேல் ஆகிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 50% கிட்ட எனக்கு தெரிஞ்சு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ மந்த் எண்டு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் 3100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிரும். முன்னாடியே வந்தாங்கன்னா அந்த 100 ரூபாய் டிஸ்கவுண்டோட கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ராஜெக்ட் பற்றி நல்லா சொன்னீங்க சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் திருநெல்வேலி அண்ட் திருநெல்வேலி சரௌண்டிங்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த லேஅவுட் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த அளவில் இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடென்ஷியல் அண்ட் ரெண்டல் பெனிஃபிட்ஸுக்குமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இங்கே நியர்பைலேயே உங்களுக்கு பட்டாபிராம் டைட்டில் பார்க் இருக்கிறதால உங்களுக்கு ரெண்டல் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஆர் என்டர்பிரைசஸோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ இமீடியட்டாக கால் பண்ணுங்கள், சைட் விசிட் வாங்க, உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். திருநின்றவூர் அண்ட் திருநின்றவூர் சரௌண்டிங்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.